மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தமிழ் களஞ்சியத்தின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தேர்வு மிக சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா வினாத்தாள் மிக எளிமை, அதிக மதிப்பெண் கூட எடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம். வாங்க இதற்கான பதில் பார்த்துடலாம். கவிதை கிரீடம் என்று போற்றப்படும் நூல் குற்றால குறவஞ்சி. கூவும் குயிலும் கரையும் காகமும். இடம்பெற்ற தொடர்பு ஒளிமரபு. அது ஒளி நம்மளது மாறுதல், அதனால தான் ஒளிமரபு. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுது, ஊருக்கு ஒப்ப வேலை செய்கிறது. அடுத்த ஆள் செஞ்சால் தான் நம்ம ஒப்புக்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அது நிழல் போல தொடர்ந்தான். நிழல் இப்படி பின்னாடியே வருதா ஒரு வினை. மண்ணுக்கு வளம் சேர்ப்பன இவை மூணுமே. தமிழின் முதல் பாவடி நாடு உள்ளது மனோன்மணியம். அடுத்து பாருங்கள், எட்டுத்தொகை நூலில் ஒன்றான 18 புறம் சார்ந்த நூல். இது சேர மன்னர் 11 10 பேரை பற்றி சொல்லுது. இரண்டும் சரி. சரியான விடை தேர்ந்தெடுக்க. வரைன மலை, வதுவின திருமணம், வாரணம்ன யானை, புடைவின கடல். இது மட்டும் தவறு. அப்போ இது மட்டும் தவறு. நம்ம புத்தகத்தில் வந்து ஆ ஈன்னு போட்டிருக்கோம், இதில் இப்படி போட்டிருக்கோம். அதனால் நம்ம என்ன எப்பயுமே இதில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு ரோமன் லெட்டர்னு பார்த்துட்டு அது தகுந்தப்ப செலக்ட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், வான் பொய்த்தது. வானனது பொய்த்ததுன்னா மழை பெய்யவில்லை. பாயிரம் இல்லது டேஸ் என்ற பணுவல். நம்ம அந்த நன்னுள்ள தலைப்பில் இருக்கும். புக் பேக் கொஸ்டின் எல்லாமே புக் பேக் தான் 14மே. அதனால் மிக எளிமையாக தான் இருக்குது. ஆனந்தங்கருக்கு தொடர்பில்லாத குறிப்பிட்ட உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை வந்து கிடையாது அவர். அடுத்து பாருங்கள், 9 சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் நற்றிணை. பகுதி உறுப்புகள் இடம்பெறக்கூடிய அடிப்படை உறுப்பினது பகுதி விகுதி. ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லுனது ஆசிரியர். உங்களுக்கு இந்த வினாத்தால் வந்து முழுமையும் பிடிஎஃபாக கொடுக்குற இப்படி ஆன்சரை குறித்ததோட இதில் பகுதி உறுப்புகள் எல்லாமே நான் எழுதியிருப்பேன். எதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் டிஎன்பிசி டெட்டுக்கு தான் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதே போல் 2 மதிப்பெண்ணா மிக எளிமை தான். அதே போல் இந்த வினாத்தாள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் இதில் கமெண்ட் பாக்ஸ் கொடுக்க நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆசிரியர் சீர்ந்தலை நம்ம 2 மார்க்களை படிச்சிருப்போம். மயங்கலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்தெழுதுக. குறைக்கின்ற நாயை குறைத்து மதிப்பிடாதே. ஏதேனும் ஒன்றுக்கு பகுவது உறுப்பிலக்கணும். இதில் பாருங்கள், நிற்கின்றாய், நில். கட்டளை சொல்ல தானே பிரிக்கணும். ஆனால் நில், கின்று குடலாய், நில். இதில் வந்து இல்லை வந்து இரா என தெரிந்தது விகாரம். கின்று என்னது? கிருன்னு விழுந்தான்னு சொல்கிறோமா இல்லையா? கின்று ஆண் என்று 3மே நிகழ்காலம். ஆயின முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்து 2வது பாருங்கள், அறிந்து. நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்கிறீங்க, ஒரு இந்து வந்து ஒரு தாவரிசையும் சேர்ந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்கன்னு. அதான் இது. அப்போ இந்து. அப்போ இந்தானது விகாரம். தனியாக வரக்கூடிய வந்து அது இறந்த கால இடைநிலை. ஒவ்வொன்றும் சொல்கிறேன்ல. தட ர இன், தடம் பதிக்கிறோம். இட்டு இரு இன். 4 இது வந்து நம்மளுக்கு வந்து வந்து அதனால் இறந்த காலம். வினையச்சம் வச்சுருக்கோம். ஊன்னு முடிஞ்சால் விவியாக மாற்றலாம். அப்போ வினையச்சம். அடுத்து புணர்ச்சி பாருங்கள், நீரோடை. நீர் கூட்டல் ஓடை. இதில் பாருங்கள், இது வந்து மெய். இதுக்கு நம்ம என்னென்ன பேர் சொல்லியிருக்கோம்? இது ஒற்றுன்னு சொல்லியிருக்கோம், உடல்னு சொல்லியிருக்கோம். அதே போல் இது வந்து புள்ளி வச்சதுனால இது மெய். ஏன்னா மெய், ஒற்று, புள்ளி ஒட்டிக்கிறீங்கன்னா ஒற்று, இன்னொன்று உடல். ஆனால் உடல் வந்து என்னது? உடம்புல வந்து ஒரு உயிர் வந்து சேருது. அப்போ இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது என்னும் இயல்பது என்னும் விதிப்படி என்ன இது? இரு கூட்டல் ரோ என புணர்ந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பொடி. கல் கூட்டல் பொடி. லகரம் வந்திருக்கு. இந்த லகரம் 2 லகரம் வந்தாலே மேல் நோக்கி லகரமும் பொது லகரமும். மேல் நோக்கினா மேலே நோக்கி வந்தால் இது, அதனால் மேல் நோக்கி லகரம், இது பொது லகரம். வேற்றுமை வரின் வழி வரின் வந்துச்சுன்னா ரடவும் ரா டா. சரிங்களா? இது 2ல் ஏதாவது ஒன்று தான் வரும். நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? இந்தலாம் வந்திருக்கா. அப்போ முதரா அந்தரா நன்னகரம். பொது ரகத்துக்கு டா வரும். ரைட்டுங்கன்னா இதுக்கு அதான் கற்பொடி என புணர்ந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா, வல்லினமைகளை இட்டு நீக்கியும். அனைத்து துறைகளும் ஆண்களை இப்போ இடணும் போலவே வரக்கூடாது. பெண்களும் அரசு பணியை பெற வேணும். உலக பொதுமுறை இப்போ வரணும், இது வரக்கூடாது என்று போற்றப்படும் தமிழ் இலக்கியமாகும். அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கம். முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது. முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிதாய் மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும். எல்லாமே எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அறிவை தேடி போகுமிடம் உலக அறியுமிடம் நூலகம் அகம். வந்தால் மகிழ்ச்சி, உழைத்தால் கிடைக்கும் இது மானம். என்ன மானம்? வருமானம். அடுத்து பாருங்கள், தனிமொழி வந்து அறிவு. வண்ணமயில் தொடர்மொழி. தொடர்ந்து வருது, வண்ணத்துக்கு அடுத்து மயில் வருது. பொதுமொழி வந்து தாமரை பிரிக்கலாம். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. அடுத்து பாருங்கள், புதிர்களுக்கான விடை. கண்ணிலும் எழுதலாம், தாளிலும் எழுதலாம். என்னது? மை. இங்கே மேலே நமக்கு ஆன்சருக்கு எடுத்து தான் எழுத போகிறோம். எளியும் நுழையும், எழிலரசி கையும் நுழையும். என்னது? வலை. அதே ஒரு 4 மதிப்பெண் மிக எளிமை தான்.
இந்த காட்டில் ஆடும் புல் வீடு சிங்கிப்பட்ட பரிசுலாம் அடிக்கடி கேட்குறாங்க. அதேபோல் இன்னொரு தமிழ் மொழி என்பன் இது எளிமையானதான் முதல் படம். அதேபோல் இதான் அடிக்கடி கேட்குறாங்க. மலை மனித வாழ்வு ஆனந்தரங்கள் தாமசியனும் ரொம்ப சின்ன பேரா வேற்றுமேனி ரைட்டுங்களா. அதேபோல் பிரிதி மொழிதரணி இளையதாக முன்மரம் சின்னதாக இருக்க போய் கலைச்சணும். அது பாடாந்தனை பொருள்மகஞ்சி நம்ம ரெண்டுமே வந்து நம்ம கையேட்டில் கொடுத்துருக்கோம். இலக்கிய நயமும் எடுத்துக்காட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ ஆசிரியப்பாவில் ரொம்ப இந்த வட்டம் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஆசிரியப்பன் பொது இலக்கணம் கேட்டிருக்காங்க. அதே போல் பாருங்கள் 43 வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் தமிழாக தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு கடினமாக இருக்கும்னால உங்களுக்கு எளிமையான பழமொழியாக கொடுத்துட்டாங்க. ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு தன்கையை தனக்கு உதவி. அடுத்து 44 பாருங்கள் கொடை பாரதியார் புரட்சிக்கு கேட்டிருக்காங்க. சிதறை கடிதங்கள் இயற்கை இயந்த வாழ்வு இதில் வந்து நர்த்தி கேட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா முத்துலிங்கத்தினுடைய திணைப்பாகுபாடு 6ஆம் திணைகள் அந்த இது கேட்டிருக்காங்க. அடுத்து மனப்பாட்டு பாட்டு பாருங்கள் அம்மவாளி தோழி குறுந்தொகை பாட்டு குழல் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல். சரிங்களா, தேர்வு நல்லா இருப்பீங்க. இது டிஎன்பிசி இவங்க படிக்காத இருந்தால் 1 மார்க் வந்து திரும்ப திரும்ப பார்த்துக்குங்க. விரைவில் அரசு பணியாமற வாழ்த்துக்கள்.